வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பணமா பாசமா? பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு பிரதானம் அல்ல. பிள்ளைகளின் பாசம் இருந்தால் பணம் ஒரு பொருட்டல்ல என்பதையும், எல்லாருக்கும் எல்லாமும் இருக்காது என்பதையும் உணர்த்தும் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முறை மகாபெரியவாளை தரிசனம் செய்ய அரசாங்க ஊழியர் ஒருவர் வந்தார். அவர் மகாபெரியவாளை வணங்கிவிட்டு தன் கஷ்டங்களை எல்லாம் விவரமாக எடுத்துச் சொன்னார். மகாபெரியவா, வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் பணம்தான் போலும். அது போதுமான அளவு இல்லாததால ரொம்பவே கஷ்டப்படுறேன். குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன். கடன் வாங்கி தான் குடுத்தனம் பண்ண வேண்டியிருக்கு என்று குறைபட்டு சொல்லிக் கொண்டார் அந்த அரசு ஊழியர். மகாபெரியவா அவரிடம், போதுமான பணத்தை குடும்பத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால உன் சம்சாரம் குழந்தைகள் எல்லாம் உன் மீது வெறுப்பா இருக்காளா என்ன? வெறுப்பை காட்டுறாளா? பிரியமாத்தானே இருக்கா என்று கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி, மகாபிரியவா, அவ எல்லாம் என் மேல ரொம்ப அன்பா தான் இருக்காங்க. எனக்கு லேசா காய்ச்சல் தலைவலி வந்தா கூட தாங்க மாட்டாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க என்றார். இதை கேட்டு ஒரு சிறிய புன்னகை உதித்த மகாபிரியவா அந்த அதிகாரியிடம், சரி உட்காருங்கள் என்று ஓரிடத்தில் அமரச் சொன்னார். அவரும் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டார். அப்பொழுது ஒரு பணக்காரர் தன் மனைவியுடன் மகாபெரியவாளை தரிசனம் செய்ய கையில் பழக்கூடை புஷ்பங்களுடன் பெரிய மனிதருக்கே உரிய தோரணையுடன் வந்தார். அவர் மகாபெரியவாளிடம், மகாபெரியவா, என்னிடம் நிறைய பணம் இருக்கு, ஆனா உடம்பு முழுக்க வியாதி, சரியா சாப்பிட கூட முடியல, வயசான காலத்துல நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறேன் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அரசு ஊழியர் மற்றவர்களை பார்க்கும்போது தன் வாழ்க்கை எவ்வளவோ தேவலை என்று நினைத்து கொண்டார். மகாபெரியவாளுக்கு நமஸ்காரம் தெரிவித்து விட்டு அவரிடம் பிரசாதம் பெற்று திரும்பினார். பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு பிரதானம் அல்ல. பிள்ளைகளின் பாசம் இருந்தால் பணம் ஒரு பொருட்டல்ல என்பதையும், எல்லாருக்கும் எல்லாமும் இருக்காது என்பதையும் மகாபெரியவா இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்தி இருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.